மிட்செல் ஸ்டார்க் போட்ட அதிவேக பந்து 176.5 km/h. ஷோயப் அக்தரோட உலக சாதனை முறிஞ்சு போச்சா? டீம் இந்தியா முதல் ஒரு நாள் மேட்ச்ல தோத்து போச்சு. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை பார்த்து உலகமே மிரண்டு போச்சு. அது என்னன்னா, இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். 176.5 km/h வேகத்துல மிட்செல் ஸ்டார்க்கோட பந்து. இது உண்மையா என்ன நடந்துச்சு? மிட்செல் ஸ்டார்க் ஷோயப் அக்தரோட அதிவேக பந்து சாதனையை உடைச்சிட்டாரா? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, முதல்ல நீங்க இந்த படத்தை பாருங்க. பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, பவுலர் மிட்செல் ஸ்டார்க், அங்கே நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல சுப்மன் கில் நின்னுட்டு இருக்காரு. இது இந்தியன் அணியோட இன்னிங்ஸ்ல முதல் பந்து. இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். 176.5 km/h KPS எழுதியிருக்கு. 176.5 ஸ்பீடு. ஸ்டார்க் ரோஹித்துக்கு போட்ட முதல் பந்து. இந்திய டீமோட இன்னிங்ஸ்ல முதல் பந்து மிட்செல் ஸ்டார்க் ரோஹித் சர்மாவுக்கு போட்டாரு. அதோட ஸ்பீடு 176.5 km/h காட்டுச்சு. அதிகாரப்பூர்வ ஸ்கோர் கார்ட்ல, கீழே வர்ற ஸ்கோர் கார்ட்ல இது காட்டுச்சு. அங்கேதான் அதிகாரப்பூர்வமான வேகம் சொல்லுவாங்க. இதை எல்லாருக்கும் தெரிஞ்சதும் உலக சாதனைன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் பார்த்ததும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி அப்புறம் 109 மைல்/ஹவர்னு இருக்கு. இது அதிகாரப்பூர்வமான ஸ்கோர் கார்ட்ல ஸ்டார்க்கோட ஸ்பீடா நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை முழு ஃப்ரேமையும் காட்டுறேன் பாருங்க. கீழே அதிகாரப்பூர்வ கிராபிக்ஸ்ல, அதிகாரப்பூர்வ ஸ்கோர் கார்ட்ல 176.5 kph km/h வேகத்துல மிட்செல் ஸ்டார்க் பந்து போட்டிருக்காருன்னு எழுதியிருக்கு. அப்போ உண்மையிலேயே மிட்செல் ஸ்டார்க் ஒரு சாதனையை பண்ணிட்டாரா? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க. இந்த ஸ்கோர் கார்ட்ல வர்றதுக்கு முன்னாடி வரலாற்றிலேயே அதிவேக பந்து ஷோயப் அக்தரோட பேர்ல தான் இருந்துச்சு. 161.3 km/h. இதுதான் வரலாறுலே அதிவேக பந்து. ஷோயப் அக்தர் தான் இதுக்கு முன்னாடி அதிவேக பந்து போட்டவர். அதோட ஸ்பீடு 161.3 kph. அக்தர் ஸ்டார்க் முந்தி போயிட்டாரா? அப்போ இப்போ மிட்செல் ஸ்டார்க் ஷோயப் அக்தரை முந்தி உலக சாதனையை உடைச்சிட்டாருன்னு ஒத்துக்கலாமா? ஸ்டார்க்கோட பந்து வீச்சு வேகம் 140.8 kph தான். மிட்செல் ஸ்டார்க் உண்மையிலேயே உலக சாதனையை உடைச்சிட்டாரா? பேச்சு கிளம்பிடுச்சு. ஸ்டார்க் போட்டதுதான் அதிவேக பந்தா கேள்வி. அப்போ மிட்செல் ஸ்டார்க் உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக பந்து போட்ட பவுலர் ஆகிட்டாரா? இந்த போலி செய்தியோட உண்மை என்ன? 176.5 km/h வேகத்தோட உண்மை என்ன? ஸ்கோர் போர்ட்ல வந்த இந்த ஸ்பீடு இப்போ அதிகாரப்பூர்வமா மிட்செல் ஸ்டார்க்கோட பேர்ல இருக்கா? உண்மையில இது வரைக்கும் ஷோயப் அக்தரோட பேர் தான் உலகத்துல அதிவேக பந்துன்னு இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த வெளியே வந்த போட்டோ, ஸ்கோர் கார்ட்ல வந்த இந்த விஷயம் எல்லாமே தப்பு. மிட்செல் ஸ்டார்க்கோட பந்தின் உண்மையான வேகம் 140.8 தான். அதுதான் அதிகாரப்பூர்வமான வேகம். 176.5 kph ஸ்பீடு டெக்னிக்கல் தப்பால காட்டுச்சு. தொழில்நுட்ப கோளாறு, டெக்னிக்கல் ரீசன்னால தான் ஸ்கோர் கார்ட்ல 176.5 காட்டுச்சு. மேட்சோட முதல் பந்துங்கிறதால சில நேரத்தில் இப்படி தப்பு நடக்கும். ஃபேக்ட் செக் இதுதான். தொழில்நுட்ப கோளாறுனால ஸ்கோர் கார்ட்ல 176.5 காட்டுச்சு. ஆனா அந்த பந்தோட உண்மையான வேகம் 140.8 தான். நீங்க ஒரு பாகிஸ்தான் ஃபேனா, ஷோயப் அக்தரோட ஃபேனா இருந்தா சந்தோஷப்படலாம். ஏன்னா ஷோயப் அக்தரோட சாதனை இன்னும் உடையல. அதனால தான் இந்த ஸ்பீடு 176.5 காட்டுச்சு. ஸ்டார்க் அதிவேக பந்து சாதனையை உடைக்கல. அதிகாரப்பூர்வமா நான் உங்களுக்கு சொல்லணும், இன்னும் அந்த சாதனை ஷோயப் அக்தரோட பேர்ல தான் இருக்கு. மிட்செல் ஸ்டார்க் 176.5 வேகத்துல பந்து போடல. ஷோயப் அக்தரோட உலக சாதனையை மிட்செல் ஸ்டார்க்கால இன்னும் உடைக்க முடியல. அவர் சாதனை அப்படியே தான் இருக்கு. அதனால இந்த செய்தியோட உண்மை இதுதான்.